Good evening to everyone. Good evening, ma'am. Good evening, ma'am. இந்த செஷன்ல டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி பார்க்கலாம். எல்லாருக்கும் கேக்குதா? Yes, ma'am. Yes, ma'am. சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி எந்த ஒரு யூனிட் ஆரம்பிச்சாலும் அந்த யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெளிவா பார்த்துக்கணும். டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ சம்முக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்க தியரி கான்செப்ட்ஸுக்கும் கொடுக்கணும். அப்பதான் வந்து டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியில இருக்க எல்லாத்தையும் ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். தியரிக்கும் ப்ராப்ளம்ஸுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியில வந்து கர்வ்ஸ் இன் ஸ்பேஸ், ஸ்பேஸும் சர்ஃபேஸ் ரெண்டுத்தை பத்தி படிப்போம். ஃபர்ஸ்ட் கர்வ்ஸ் இன் ஸ்பேஸ் பார்த்தலாம். கர்வ்ஸ் இன் ஸ்பேஸை வந்து ரெண்டு விதமா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிங்கிள் ஈக்குவேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். இப்போ கர்வ் இன் ஸ்பேஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மள இருக்க டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியில இருக்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா கர்வ் இன் ஸ்பேஸ். கர்வ் இன் ஸ்பேஸை வந்து ரெண்டு விதமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். நம்ம வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதும் போது அதுல இருக்க நம்ம ஒரு கொஸ்டின்னா அதுல இருக்க கண்டென்ட் அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணி அதுல நம்மளுக்கு மார்க் அடிச்சிரும். ஆனா இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்றப்ப ஈச் அண்ட் எவ்ரி லைன் நம்ம படிக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி லைன்ல என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க படிச்சாதான் நம்ம வந்து அந்த ஆப்டிடியூட் டைப்ஸை நம்ம ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். அதனால கான்செப்ட் படிக்கும் போது ஈச் அண்ட் எவ்ரி லைன் பார்த்து படிக்கணும். கர்வ் இன் ஸ்பேஸை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா சிங்கிள் ஈக்குவேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். சிங்கிள் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கும் ரெப்ரசன்டேஷன்? சிங்கிள் ஈக்குவேஷன்ல வித் எக்ஸ் அண்ட் ஒய் மூலியமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னா y ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு பார்த்துருப்போம். அப்படி இல்லைன்னா பை ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு 0. இதான் வந்து சிங்கிள் ஈக்குவேஷனோட ரெப்ரசன்டேஷன். கர்வ்ஸை வந்து இப்படியும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். இந்த ரெப்ரசன்டேஷன்லாம் முக்கியம். இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் டைப்ல கேட்பாங்க. கர்வ் இன் ஸ்பேஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் ஈக்குவேஷன், செகண்ட் ஒன் வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். இந்த பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ல எப்படி இருக்கும் ரெப்ரசன்டேஷன்? y ஈக்குவல் டு எக்ஸ் ஆஃப் யூ. இந்த பேராமீட்டர்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா u, t எப்படி வேணா இருக்கலாம் பேராமீட்டர்ஸ். சாரி, இங்க வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா எக்ஸ் கோஆர்டினேட்ஸ்ல
x of u, y coordinatesல y of u. இந்த uங்கிறது வந்து parameters. இந்த parameter வேல்யூ எது டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா இந்த டொமைன் வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இருக்கும். கர்விங் ஸ்பேஸ் இந்த ரெண்டு மூலமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த circle with the radius r. ரேடியஸ் வந்து r இருக்கும் போது அண்ட் சென்டர் o இப்படி இருக்கும் போது அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? சிங்கிள் ஈக்குவேஷன்ல எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். இதோட கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா whose கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி இருக்குன்னா x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர். அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா சிங்கிள் ஈக்குவேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஈக்குவேஷன் x ஈக்குவல் டு a cos u, y ஈக்குவல் டு a sin u. அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா பேராமெட்ரிக் ஈக்குவேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இங்க uங்கிறது வந்து பேராமீட்டர்ஸ். அடுத்தது இதுவே 3 டைமென்ஷனல்ல பார்த்தோம்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ் எப்படி இருக்கும்னா த்ரீ டைமென்ஷனால ஒன்றும் இல்லை, அதுல 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கும் எக்ஸ் ஒய் இசட். 3 டைமென்ஷனல்ல இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனை. இங்க எக்ஸ் ஒய் இசட்லாம் என்னதுன்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ். இங்க எக்ஸ் ஒய்லாம் எப்படி இருக்கும்னா ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆஃப் த பேராமீட்டர்னு எப்படி இருக்கும்னா ரியலா இருக்கும். இதுவே இதோட வெக்டர் நோட்டேஷன் எப்படி இருக்கும்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டர் பிளஸ் ஒய் ஜே வெக்டர் பிளஸ் இசட் கே வெக்டர். அப்படி இல்லைன்னா இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு பை ஒன் ஆஃப் யூ ஐ வெக்டர் பிளஸ் பை டூ ஆஃப் யூ ஜே வெக்டர் பிளஸ் பை த்ரீ ஆஃப் யூ கே வெக்டர்.
எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இதான் கர்வ்ஸ் இன் ஸ்பேஸ். கர்வ் இன் ஸ்பேஸை ரெண்டு மூலியமா ரெப்ரசன்ட் பண்ணலாம். சிங்கிள் ஈக்குவேஷன், பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். 3 கோஆர்டினேட்ஸ் 2 கோஆர்டினேட்ஸ் வச்சு சிங்கிள் ஈக்குவேஷனும் பேராமெட்ரிக் ஈக்குவேஷனையும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு. அடுத்த டாபிக் என்னதுன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் எம். ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் எம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா சி பவர் எம் ஃபங்க்ஷன். இப்ப இதுல எப்படி இருக்கும்? ஃபங்க்ஷனுங்கிறது வந்து ஃபங்க்ஷன் வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷனா இருக்கும். இன்டர்வலும் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ரியல் இன்டர்வலா இருக்கும். இங்க கிளாஸ் எம்னா அதுக்கு வந்து என்ன இருக்கும்? mth டெரிவேட்டிவ் இருக்கும். டெரிவேட்டிவ் வந்து m வரைக்கும் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும்னா கண்டினியூஸா இருக்கும். கண்டினியூஸ்னா என்னதுன்னா நம்மளுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுச்சுன்னா கண்டினியூஸ் சொல்லலாம். mth டெரிவேட்டிவ் அண்ட் கண்டினியூஸா இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லலாம்னா ஃபங்க்ஷன் ஆஃப் கிளாஸ் எம்னு சொல்லலாம். அந்த இன்டர்வல்ல கண்டினியூஸா இருக்கும். on real interval. m வரைக்கும் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். mth டெரிவேட்டிவ். அந்த mth டெரிவேட்டிவ் எப்படி இருக்கும்னா கண்டினியூஸா இருக்கும். அதுவே அதுல வந்து இன்ஃபினிட்டி சி பவர் இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு. சி பவர் எம் ஃபங்க்ஷன் மாதிரி அடுத்தது என்னது? சி பவர் இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன். அதுல வந்து எப்படி இருக்கும்னா இன்ஃபினிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதுல வந்து இன்ஃபினிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்ஃபைனைட் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்ஃபைனைட் டெரிவேட்டிவ் அக்கர் ஆச்சுன்னா அது என்ன சொல்லாங்கன்னா சி பவர் இன்ஃபினிட்டி ஃபங்க்ஷன் சொல்லலாம். அதுவே அது அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம்னா சி பவர் டபிள்யூ ஃபங்க்ஷன். அடுத்தது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னதுன்னா சர்க்குலர் ஹெலிக்ஸ். இந்த சர்க்குலர் ஹெலிக்ஸ்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். இந்த சர்க்குலர் ஹெலிக்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த சர்க்குலர் ஹெலிக்ஸ்ல இருந்து தியரி கொஸ்டின்ஸும் வரும், ப்ராப்ளம்ஸும் வரும். ஃபர்ஸ்ட் சர்க்குலர் ஹெலிக்ஸோட பாராமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியிலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னதுன்னா இந்த சர்க்குலர் ஹெலிக்ஸ் தான். இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். தியரி கொஸ்டின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுல ப்ராப்ளம்ஸ் the parametric equation. அதோட parametric equation எப்படி இருக்கும்னா r vector equal to a cos u a sin u bu. இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் சால்வ் பண்ணுவோம் ப்ராப்ளம்ஸ்லாம். சர்க்குலர் ஹெலிக்ஸோட பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் இது. r vector equal to a cos u a sin u bu. uங்கிறது வந்து இங்க பாராமீட்டர்.
அடுத்தது என்ன டாபிக்னா சிங்குலர் பாயிண்ட். சிங்குலர் பாயிண்ட்னா இந்த சிங்குலர் பாயிண்ட்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चंस வரும். இது வந்து இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி இந்த இதுல இருந்து क्वेश्चन கேட்டிருக்காங்க. சிங்குலர் பாயிண்ட் என்னதுன்னா, சிங்குலர் பாயிண்ட்னா எப்ப சொல்லுவோம்னா அந்த டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது. டெரிவேட்டிவ் வேல்யூ வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, ஜீரோன்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா ஹேஸ் நோ டெரிவேட்டிவ். சிங்குலர் பாயிண்ட்னா என்னதுன்னா டெரிவேட்டிவ் இருக்காது. r dot vector equal to 0. r dot vector equal to 0. சிங்குலர் பாயிண்ட்னா இதான், டெரிவேட்டிவ் இருக்காது. அடுத்தது ஆர்க் லென்த். இந்த ஆர்க் லென்த் அடுத்தது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுலயும் क्वेश्चंस வந்திருக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இருந்து. எந்தெந்த டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நிறைய வந்திருக்குன்னு பார்த்துட்டு அந்தந்த டாபிக்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஆர்க் லென்த். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஓட ஃபார்முலா என்னதுன்னா இப்ப இது r1ல எப்படி இருக்குன்னா r1 வேல்யூ எப்படி இருக்குன்னா x1 y1 z1 3 கோஆர்டினேட்ஸ்லயும் வேல்யூஸ் இருக்கு. r2 என்னதுன்னா x2 y2 z2. இப்ப ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா பார்க்கலாம். ஆர்க் லென்த் எதுக்கு எந்த லிமிட்ல இருந்து எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா ஆர்க் லென்த் ஃப்ரம் u to u0. இதுல எப்படி இருக்குன்னா ஆர்க் லென்த் எப்படி டினோட் பண்ணுவோம்னா sங்கற லெட்டர்ல டினோட் பண்ணுவோம். இதை s of u minus s of u0. இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தென் இன்ஃபினிட்டியா இருக்கும். ஆர்க் லென்த் வந்து எதால டினோட் பண்ணலாம்னா sங்கற லெட்டர்ல டினோட் பண்ணலாம். ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா என்னதுன்னா s of u equal to integral u to u0 modulus of r dot of u du. இதான் ஆர்க் லென்த்துக்கான ஃபார்முலா. அப்புறம் இதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चंस என்னதுன்னா the arc length. The arc length is invariant. நம்ம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அட்டெண்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस பேப்பர்லாம் ரிவைஸ் பண்ணுங்க, தரவா இருங்க. அதுல எப்படி இருக்கும்னா பாராமெட்ரிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல ஆர்க் லென்த் எப்படி இருக்கும்னா இன்வேரியண்டா இருக்கும். இது ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंसல கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த क्वेश्चंस. இப்ப ஆர்க் லென்த்ல வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்.
find the arc length of the circular helix. Given by நம்மளுக்கு தான் சர்க்குலர் ஹெலிக்ஸோட பாராமெட்ரிக் ஈக்குவேஷன் முன்னாடியே கொடுத்துட்டேன். அதை எடுத்து இங்கே போச்சு சால்வ் பண்ணிருந்தேன். ஏ காஸ் யூ ஐ வெக்டர் பிளஸ் ஏ சைன் யூ ஜே வெக்டர் பியூ கே வெக்டர். இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆர்க் லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்க் லென்த் இப்போ கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஃபார்முலா என்னன்னு தெரியும். எஸ் ஈக்குவல் டு இன்டகரல் 0 to u மாடுலஸ் ஆஃப் r டாட் ஆஃப் u du. இப்போ நம்மளுக்கு ஆர் கொடுத்துருக்காங்க, ஆர் வெக்டர் கொடுத்துருக்காங்க. சவுண்டு கேட்குது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் வெக்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆர் டாட் தேவை. நம்மளுக்கு ஆர் டாட் தேவைன்னா நம்ம என்ன பண்ணோம், ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஆர் வெக்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆர் டாட் டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் ஏ சைன் யூ, காஸ் யூ பண்ணா மைனஸ் ஏ சைன் யூ பிளஸ் ஏ காஸ் யூ ஜே வெக்டர் பிளஸ் யூ பண்ணா 1 கே வெக்டர். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ் ஆர் டாட் வெக்டர் ஆஃப் யூ. இதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். பேசிக் கான்செப்ட்ஸை வச்சு சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் டஃபா இருக்காது. அதனால ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண நம்மளுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். இப்போ அடுத்தது ஆர் டாட் வெக்டர் ஆஃப் யூக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஃபார்முலா கொடுத்துட்டேன். இப்போ அதில் அப்படியே கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு சைன் ஸ்கொயர் ஆஃப் யூ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் யூவோட வேல்யூ வந்து 1ன்னு தெரியும். இதில் என்ன எடுக்கலாம்னா ஏ ஸ்கொயர் ரெண்டு டேர்ம்லையும் ஃபர்ஸ்ட்ல காமனாக இருக்கு. அடுத்தது சைன் ஸ்கொயர் ஆஃப் யூ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் யூ பிளஸ் பி ஸ்கொயர். சைன் ஸ்கொயர் ஆஃப் யூ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆஃப் யூவோட வேல்யூ என்ன ஆகுதுன்னா 1. அது இங்கே அப்ளை பண்ணா என்ன ஆகும்னா a square plus b square square root. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இதெல்லாம் பேசிக் ப்ராப்ளம்ஸ் தான், ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ். இப்போ இந்த அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இன்டகிரேஷன் பண்ணலாம். இன்டகிரேஷன்ல அப்ளை பண்ணா இப்போ இந்த ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருங்கிறது கான்ஸ்டன்ட். அதனால அது இன்டகிரேஷன்லேருந்து வெளில எடுத்துட்டு வந்துடலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டகரல் 0 to u du. இப்போ இந்த டியூவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் டியூவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் u வந்துடும் 0 to u. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ இன்டகிரேஷனுக்கு லிமிட் அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா u, லோயர் லிமிட் அப்ளை பண்ணா 0. அப்பனா நம்மளுக்கு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் uன்னு வரும். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் என்னன்னு எடுத்துக்கலாம், cன்னு எடுத்துக்கலாமா. நம்மளே கன்சிடர் பண்றோம் என்னதுன்னா c ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அப்பனா ஆர்க் லென்த் எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் யூன்னு கிடைச்சிருக்கு. அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரை தான் என்னன்னு எடுத்திருக்கோம், சின்னு எடுத்திருக்கோம். அப்பனா ஆர்க் லென்த் என்னதுன்னா சர்க்குலர் ஹெலிக்ஸுக்கு எஸ் ஈக்குவல் டு சி ஆஃப் யூ. இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்.
obtain the equation of circular helix. previous year கேட்ட கொஸ்டின் சொல்லி சால்வ் பண்றதெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். a cos u, a sin u, bu. இதோட லிமிட் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி, சாரி a ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் 0வா இருக்கும். refer to s as a parameter and show that the length of the helix. first நம்ம arc length கண்டுபிடிச்சோம். இப்போ என்னது length of the helix என்னன்னு கொடுத்திருக்காங்க, 1 complete turnக்கு என்னது நம்மளுக்கு தெரியும், is 2 pi c. இது வந்து previous year questionல கேட்டது. the length of the helix at one complete turn is என்னது 2 pi c. இது வந்து எப்படின்ட்டு இப்ப சால்வ் பண்ணி பார்க்கலாம். இங்க நம்மளுக்கு cங்கிறது என்னன்னு தெரியும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர். where c equal to square root of a square plus b square. இப்போ நம்மளுக்கு r என்ன கொடுத்திருக்காங்க, கேபிட்டல் R, a cos u, a sin u, bu. இதான் இப்போ நம்மளுக்கு கொடுத்திருக்க r. இப்போ நம்ம அடுத்தது லென்த் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, arc length ஃபார்முலா s equal to 0 to u modulus of r dot of u du. நம்மளுக்கு r வேல்யூ தெரியும், அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், r டாட் கண்டுபிடிக்கணும். மாடுலஸும் அப்படியே கண்டுபிடிச்சிடலாம். மாடுலஸ் கண்டுபிடிச்சா ஆர் டாட்டோட வேல்யூ இங்கே போட்டுக்கோங்க. ப்ரீவியஸ் சம்ல சால்வ் பண்ண மாதிரி தான் ஆர் டாட்டு. இதில் எஸ்ல அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், எஸ் ஈக்குவல் டு சியூன்னு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, யூ வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா யூ ஈக்குவல் டு எஸ் பை சி. இந்த சியை வந்து ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு போகிறோம், மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவிஷன் வந்துடும். இப்போ யூக்கு பதிலாக நம்ம ஆரில் என்ன அப்ளை பண்ண போகிறோம்னா எஸ் பை சின்னு அப்ளை பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஆர் வேல்யூ என்னன்னு தெரியும், ஏ யூக்கு பதிலாக என்னது எஸ் பை சின்னு அப்ளை பண்ணோம்.
ஆர்ல நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா யூக்கு பதிலா எஸ் பை சின்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ இதோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு என்ன இது லென்த் ஆஃப் த ஹெலிக்ஸ் அட் ஒன் கம்ப்ளீட் டர்ன் கேட்டிருக்காங்க. அதனால என்ன ஒன் கம்ப்ளீட் டர்ன்ல வந்து ஹெலிக்ஸ் எப்படி இருக்குன்னா ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னா த ரேஞ்ச் ஆஃப் யூ. கிறுக்கல் மாதிரி பெண் ஒழுங்கா எழுத மாட்டேங்குது. இப்போ வந்து ரேஞ்ச் ஆஃப் யூ எப்படி இருக்குன்னா ஒன் கம்ப்ளீட் டர்னுக்கு வந்து அதோட ரேஞ்ச் எப்படி மாறும்னா ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது லென்த் ஆஃப் த ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கும் போது யூ 0 to யூ எடுத்தோமா. இப்போ ஒன் கம்ப்ளீட் டர்ன் கேட்டிருக்காங்களா அந்த ரேஞ்ச் ஆஃப் யூ வந்து எப்படி வேரி ஆகும்னா யூ நாட்லேருந்து யூ நாட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு யூ நாட் பிளஸ் 2π. ஒன் கம்ப்ளீட் டர்னுக்கு வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் யூ வந்து இப்படி வேரி ஆகும். u0 to u0 plus 2πக்கு வேரி ஆகும். அப்பனா s equal to sனா நமக்கு தெரியும் ஆர்க் லென்த் u0 plus 2π. ஃபர்ஸ்ட் ஆர்க் லென்த் கண்டுபிடிச்சோம். இந்த சம்க்கு என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஒன் கம்ப்ளீட் டர்னுக்கு கண்டுபிடிக்கிறோம் லென்த் ஆர்க் லென்த். ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் du. நம்ம தான் மேலேயே கன்சிடர் பண்ணிட்டோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ சி இன்ட்டு டியூ. இதோட லிமிட் வேல்யூ என்னதுன்னா u0 to u0 plus 2π. அது ஏன் அது u0 to u0 plus 2π ஏன் வேரி ஆகுதுன்னா ஒன் கம்ப்ளீட் டர்னுங்கிறதுனால அந்த லிமிட் வந்து u0 to u0 plus 2πக்கு வேரி ஆகுது. இப்போ இந்த லிமிட் வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணும். சிங்கிறது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் அதனால இன்டர்கலுக்கு வெளியில் வந்துடும். இன்டர்கல் u0 to u0 plus 2π. அடுத்தது du. du இன்டகிரேஷன் பண்ணால் uன்னு வரும். c into u of u0 plus u0 to u0 plus 2π. இப்போ லிமிட் வேல்யூ கொடுக்க வேண்டியதான். லிமிட் வேல்யூ கொடுத்தா c இன்ட்டு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் யூக்கு அப்ளை பண்ணும்போது u0 plus 2π மைனஸ் u0. இப்போ இதில் வந்து u0 மைனஸ் ப்ளஸ் u0 மைனஸ் u0 கேன்சல் ஆகிடும். அப்போனா c இன்ட்டு 2π. இது எப்படி எழுதலாம்னா therefore s equal to 2πc. இதான் என்னதுன்னா length of the circular helix at one complete turnக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்க் லென்த் பார்த்தோம். ஆர்க் லென்த் ஆஃப் த சர்க்குலர் ஹெலிக்ஸ் பார்த்தோம். அடுத்தது ஒன் கம்ப்ளீட் டர்னுக்கு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ரெண்டு ப்ராப்ளமுமே இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான்.
ஆர்க் லென்த் கேட்டாங்கன்னா என்ன வந்துச்சுன்னா s ஈக்குவல் டு சி ஆஃப் யூ சி இன்டூ யூன்னு வரும். அதுவே ஒன் கம்ப்ளீட் டேர்ன் கேட்டாங்கன்னா s ஈக்குவல் டு 2πc. ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி புரிஞ்சிக்க கூடாது. இந்த ஆப்ஷன்ஸை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு ஆன்சரையும். இந்த ரெண்டு கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட ப்ராப்ளம் தான். ஃபர்ஸ்ட் பிஜிடிஆர்பி கிளாஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் அனலைஸ் பண்ணுங்க. எந்தெந்த டாபிக் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்தெந்த டாபிக்லேருந்து அதிக கொஷின்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்மளுக்கு எப்பயுமே கொஷின் லெவல் ஆஃப் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நம்ம பேசிக்ஸில் படித்த காலேஜ் லெவலில் படித்த கொஷின்ஸ் தான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். அடுத்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்னொன்னு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து அட்டன் பண்றப்ப இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஷின்ல கரெக்டா. அந்த 4 ஆப்ஷனுமே அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்காது. ஏதாச்சும் ஒண்ணுதான் ஆன்சரா இருக்கும் கரெக்டா. அந்த 4 ஆப்ஷன்லுமே ஃபர்ஸ்ட் நமக்கு கொஸ்டினுக்கு எந்த ஆன்சர் வந்து ரிலேட் ஆகாதோ அதை வந்து ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடணும். அந்த ஆப்ஷனை வந்து அந்த கொஸ்டின் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இல்ல 2 ஆப்ஷன் அந்த கொஸ்டினுக்கு வந்து சம்பந்தமே இல்லாத ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு டெலீட் பண்ணிட்டு மீதி இருக்க ஒரு 2 ஆப்ஷனோ இல்ல 3 ஆப்ஷனை வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியா இருக்கும். 4 ஆப்ஷன்ஸை வச்சு சால்வ் பண்றதோட அந்த ஆப்ஷன் டெலிஷன் மெத்தட் டெலிஷன் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த ஆன்சரை வந்து அந்த கொஷின் கூட லிங்க் பண்ணி பார்க்கணும். எந்தெந்த ஆன்சர்லாம் அந்த கொஷினுக்கு லிங்க் ஆகாதோ அந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிடணும். நம்மளுக்கு அந்த ஆன்சர் தேவையில்லை. இப்போ வந்து 4 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 4 ஆப்ஷனுமே அந்த கொஷினுக்கு ரிலேட் ஆகுற மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா 2 ஆப்ஷன் வந்து அந்த கொஷினுக்கு ரிலேட்டடா இல்லாத ஆப்ஷன்ஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த ஆப்ஷனை வந்து டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மீதி 2 ஆப்ஷன் இல்லைன்னா 3 ஆப்ஷன்ல இருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இந்த ஆன்சர்ல இருந்து கொஞ்சம் கொஷின் அணுகுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அது வந்து எப்படி பண்ணணும்னா அந்த ஆப்ஷன் டெலிஷன் மெத்தட் வந்து எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா நீங்க எப்ப ஒரு நம்ம வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி இந்த எக்ஸாமை படிக்க கூடாது. ஒரு லைன்ல இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு போனோம். அந்த ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்க் லென்த் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆர்க் லென்த்துக்கு ரிலேட்டடான எல்லா கான்செப்ட்ஸும் தெரிஞ்சாதான் அந்த ஆன்சர்ல வந்து எந்த ஆப்ஷன் வந்து ஆர்க் லென்த்துக்கு ரிலேட் ஆகாதுன்னு தெரியும். அப்பதான் அந்த ஆன்சரை வந்து நம்ம டெலீட் பண்ணலாம். அதனால ஒரு கான்செப்ட் வந்து உங்க போர்ஷன்ல உங்க சிலபஸ்ல இருந்துச்சுன்னா அந்த கான்செப்டை வந்து செமஸ்டர் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி அப்படியே ஒரு 5 மார்க் லெவல்ல ஒரு 15 மார்க் அது மாதிரி அட்டன் பண்ற மாதிரி அப்படியே அதை ஃபுல்லும் படிச்சிடாதீங்க. அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சுட்டு படிச்சீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸுக்கு வந்து எது உங்க ஆன்சர் வந்து ரிலேட்டட் ஆகலையோ அதை வந்து டெலீட் பண்ணிடலாம். அதனால வெறும் சம்முக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அந்த ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல இருக்க தியரியும் வந்து நல்லா படிங்க. அப்பதான் அந்த ஆப்ஷன்ல வந்து நம்ம எது சம்பந்தம் இல்லாத ஆப்ஷன் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். வெறும் ப்ராப்ளம்ஸ்ல மட்டும் உங்க மைண்டை கொண்டு போவாதீங்க. அதுக்குன்னு ப்ராப்ளம்ஸ்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு அர்த்தம் இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அதுல இருக்க கான்செப்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்பதான் இந்த ஆன்சர்ல இருந்து நம்ம சீக்கிரம் டெலீட் பண்ணிட்டு இருக்கிற கம்மி ஆப்ஷனை வச்சு சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். இப்ப அடுத்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் போடுறேன். அதுவும் ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் தான். அது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இப்பவே இந்த ஆர்க் லென்த்ல வந்து நம்மளுக்கு எத்தனை கொஷின்ஸ் வந்திருக்குன்னு பாருங்க ப்ரீவியஸ் இயர்ஸ்ல. ஃபைண்ட் த எது ப்ரீவியஸ் இயர் சொல்றோம்னா அது பக்கத்துலாம் ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம ரிவிஷன் பண்றப்ப எக்ஸாமுக்கு முன்னாடி பாக்குறப்ப அதுக்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு யூனிட்னு எடுத்தா எந்தெந்த டாபிக்ல வந்து அதிகமா நிறைய டைம் கொஸ்டின்ஸ் வருதுன்னு பாருங்க. அந்த யூனிட்டுக்குலாம் வந்து அந்த டாபிக்ஸ்க்குலாம் வந்து அந்த யூனிட்ல வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அப்படிதான் படிக்கணும். ஃபுல்லா யூனிட் எல்லாம் வச்சுட்டு உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்குலாம் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுல இருக்க கான்செப்ட்ஸ்லாம் வந்து
படிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம என்னது காலேஜ் லெவல்ல படிச்ச கான்செப்ட்ஸ் தான். அதே தான் நம்ம இப்ப திருப்பி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் அட்டன் பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம படிச்சது தான் எல்லாமே. அதனால இந்த எக்ஸாம்ல இருக்க ஃபர்ஸ்ட் பயத்தை ஃபர்ஸ்ட் எடுங்க. பயத்தை எடுத்துட்டு நம்மளும் வந்து அட்டன் பண்ணலாம், மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற மோட்டிவோட படிங்க எல்லாத்தையும். இதோட லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா t from 0 to pi. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த லென்த். ஃபைண்ட் த லென்த்னா ஒன்றும் இல்லை, ஆர்க் லென்த்தை தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த லென்த்னு கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கு நம்மளுக்கு? பேராமெட்ரிக் ரெப்ரசன்டேஷன்ல இருக்கு. அந்த டீயோட வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் போகுதுன்னு சொல்றாங்க? 0 to pi வரைக்கும் வேரி ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ப்ராப்ளத்துல ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கணும். நமக்கு given r என்ன கொடுத்துருக்காங்க? r equal to xi vector plus yj vector plus zk vector தான். இங்க x y z values எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்பனா r equal to இப்போ r வெக்டர் தெரியும். அடுத்து நம்மளுக்கு ஃபார்முலாக்கு என்ன தேவை? r டாட் தேவை. r டாட் தேவைன்னா இது என்னது? டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியேட் பண்ணா r டாட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதான். லிமிட் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0 to pi கொடுத்துருக்காங்க. r டாட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபார்முலால மாடுலஸ் ஆஃப் r டாட் ஆஃப் u du தெரியும். இப்போ r டாட் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு என்ன பண்ணணும்? அடுத்தது மாடுலஸ் எடுத்து இன்டெக்ரல் அப்ளை பண்ண வேண்டியதான். மாடுலஸ்னா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் என்னது? 6 ஸ்கொயர் sin h 2t plus 6 square du. இப்போ இந்த 6 ஸ்கொயர்லாம் ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளில எடுத்துடலாம். எல்லாத்துலேயுமே 6 ஸ்கொயர் காமனாக இருக்கு. காமனாக வெளில எடுத்துட்டு 6 ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்தால் உங்களால் என்ன வரும்? sin h ஸ்கொயர் 2t ப்ளஸ் cos h ஸ்கொயர் 2t ப்ளஸ் 1.
இந்த பெண்ணு ஒழுங்காவே எடுத்துல சரி ரொம்ப பண்ண முடியாது. sin h square 2t plus 1 என்ன எழுதலாம்? cos h square 2t ன்னு எழுதலாமா? மேம் sin h ஸ்கொயர் டியும் cos h ஸ்கொயர் டியும் ஆட் பண்ண வேல்யூ 1 ன்னு எழுதக்கூடாதா மேம்? அதோட sin square t cos square t 1. 1 + 1 2ன்னு ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கலாம்ல மேம்? இங்க நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து 2 sin தான் போட்டுருக்காங்க. sin h 2t அந்த டெரிவ் பண்ணும்ல. ஓகே. 1 plus sin h square 2t ஓட வேல்யூ வந்து cos h square 2t ன்னு போடலாம்ல மேம்? அதான் போடுறோம். சிக்ஸை வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளில எடுத்துறோம். இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0 to π வருது. இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா cos h ஸ்கொயர் t வந்து காமனா வெளில எடுத்தா அது இப்படிதான் ரொம்ப நேரம் வந்துட்டு இருக்கு பெண்ணு. இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0 to π square root of 2 into cos h square 2t du. இப்போ இந்த 2வும் கான்ஸ்டண்டா அதையும் இன்டெக்ரலுக்கு வெளில கொண்டு வந்துடலாம். ஸ்கொயர் ரூட் 2 இன்டெக்ரல் 0 to π cos h square 2t du. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணா cos h square t பண்ணா sin h square 2t divided by 2. இப்போ லிமிட் வேல்யூ அப்ளை பண்ண வேண்டியதான். 6 root 2 அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா sin h square 2π divided by 2. லோயர் லிமிட்டோட வேல்யூ சைனோட வேல்யூ 0. sin 0 0. இப்போ ஃபைனல் ஆன்சர் என்னதுன்னா லென்த் கேட்டிருக்காங்க. s equal to 6 square root of 2 sin h square 2π divided by 2. 2வையும் 6வையும் கேன்சல் பண்ணா 3 square root of sin h square 2π. இதான் வந்து லென்த்.
இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல கேட்ட கொஷின்ஸ். அடுத்தது டான்ஜென்ட் பார்க்கலாம். அடுத்தது டான்ஜென்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் டான்ஜென்ட். இப்போ இந்த டான்ஜென்ட் வந்து என்னதுன்னா tangent at a point P. ஒரு point Pல ஒரு tangent வரையறாங்க on a space curve. Is the line passing through two consecutive points? அது எந்த ஸ்பேஸ் கர்வ்ல வந்து டான்ஜென்ட் வந்து 2 கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகும். அதோட கிளாஸ் அதோட ஆர்டர் எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த டான்ஜென்ட்ல வந்து ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகும் ஸ்பேஸ் கர்வ்ல. அதோட ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா கிளாஸ் ஆஃப் ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட் தான் டான்ஜென்ட்ல வந்து இம்பார்ட்டன்ட். இத கூட ஆப்ஷன்ஸ்ல கேட்பாங்க 2 consecutive points. இதோட ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்படின்னா கிளாஸ் வந்து n வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த டான்ஜென்டோட ஈக்குவேஷன் எதுனா t வெக்டர் ஈக்குவல் டு r டாட் டிவைடட் பை s டாட் r டேஷ். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் லைன் பார்க்கலாம். r வெக்டர் இந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். r வெக்டர் ஈக்குவல் டு r வெக்டர் plus lambda t வெக்டர். இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் லைன். இது வந்து ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகும் ஸ்பேஸ் கர்வ்ல. அதோட ஆர்டர் வந்து n கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அது ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் லைன். அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஆக்சிலேட்டிங் பிளேன் பார்க்கலாம். அங்க எப்படி டான்ஜென்ட் லைன்ல வந்து ரெண்டு கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுதோ இங்க வந்து 2 நெய்பரிங் பாயிண்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ் தான் முக்கியம். டெஃபினேஷன் படிக்கும் போது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. இஸ் வாஸ் தட்லாம் தேவையில்ல. இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறப்ப. டான்ஜென்ட் லைன் ஆக்சிலேட்டிங் பிளேன் அதெல்லாம் படிக்கும் போது ஈஸியா இந்த கீவேர்ட்ஸை மட்டும் எழுதி படிச்சீங்கன்னா ரிவிஷன் பண்றப்பையும் ஈஸியா இருக்கும், படிக்கிறப்பையும் ஈஸியா இருக்கும். இதோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கும்.
இதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆக்சிலேட்டிங் டேஞ்சன்ட்டுக்கும் ஆக்சிலேட்டிங் பிளேனுக்கும் அது வந்து 2 கன்சிக்யூட்டிவ் பாயிண்ட் வழியா பாஸ் ஆகும். இது வந்து 2 நெய்பரிங் பாயிண்ட்ஸ்ல வந்து பாஸ் ஆகும். இதெல்லாம் நம்ம எதுல படிக்கிறோம்னா ஸ்பேஸ் கர்வ்ல பாக்குறோம். இதுல என்ன எடுத்துக்கிறாங்கன்னா 2 நெய்பரிங் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன எடுத்துக்கிறாங்கன்னா பியும் கியூவும் எடுத்துருக்காங்க. பியும் கியூவும் நெய்பரிங் பாயிண்ட்ஸ்னு எடுத்துக்கிறாங்க. இதோட லிமிட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னா கியூ டென்ஸ் டு பின்னு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கீவேர்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பார்த்துட்டோம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேன் என்னன்னு பார்க்கலாம். அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேனை வச்சு ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். Equation of the oscillating plane. இதான் வந்து equation of the oscillating plane. இதுல என்ன சொல்றாங்கன்னா r double dash ஓட வேல்யூ வந்து not equal to 0ன்னு வரணும். அப்படி வந்தாதான் அது வந்து equation of the oscillating plane கண்டுபிடிக்கலாம். r double dash of 0ங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா point of inflection. இதுவும் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. r double dash வந்து equal to 0 இருந்துச்சுன்னா இது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா point of inflection சொல்லணும். இப்போ இங்க r double dash ஓட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். நம்ம ஆக்சிலேட்டிங் பிளேன் கண்டுபிடிக்கும் போது அந்த r double dash ஆஃப் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும்னா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். இந்த ஆக்சிலேட்டிங் பிளேன் வந்து r double dash ஓட வேல்யூ 0வா இருக்கும் போது எப்ப அக்கர் ஆகும்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு c இன்ஃபினிட்டி கர்வ். அந்த கர்வ் வந்து c இன்ஃபினிட்டி கர்வா இருந்தாதான் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன்ல வந்து ஆக்சிலேட்டிங் பிளேன் வந்து அக்கர் ஆகும் அப்படி சொல்றாங்க. மற்ற எல்லா பிளேஸ்லயும் எப்படி இருக்குன்னா r double dash வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். எப்ப மட்டும்தான் அந்த ஆக்சிலேட்டிங் பிளேன் வந்து r double dash ஈக்குவல் டு 0ல அக்கர் ஆகும்னா அந்த கர்வ் வந்து c இன்ஃபினிட்டி கர்வா இருந்தா மட்டும்தான் அக்கர் ஆகும். இங்க எழுதிக்கோங்க, நோட்டுன்னு போட்டு இதை எழுதிக்கோங்க. இந்த ஆக்சிலேட்டிங் பிளேன் the oscillating plane may not exist at a point of inflection. இது வந்து important point. எந்த கர்வ்லனா c இன்ஃபினிட்டி கர்வ்.
இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆக்சிலேட்டிங் பிளேன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது அட் a பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆன் a C infinity curve. இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேன் வந்து ஒரு வாட்டி பிஜிடிஆர்பியில் கொஷினில் கேட்ட கொஷின், அதனால அந்த ஈக்குவேஷனை நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து ஆர் டேஷை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம், ஆர் டாட்டுன்னு டினோட் பண்ணலாம், ஆர் டபுள் டேஷை ஆர் டபுள் டாட்டுன்னு டினோட் பண்ணலாம். அது வந்து ஒரு பிஜிடிஆர்பி கொஷினில் கேட்டிருக்காங்க இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேனை. அப்புறம் இதுல இருக்க இன்னொரு பாயிண்ட் என்னதுன்னா, இந்த P is not a point of inflection. Pங்கிறது வந்து ஒரு அந்த பாயிண்ட் வந்து நாட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிலேட்டிங் பிளேனை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா, when P is not a point of inflection. Point of inflection r double dash ஓட வேல்யூ வந்து equal to 0வா இருக்கும். not point of inflection r double dash ஓட வேல்யூ வந்து not equal to 0வா இருக்கும். அப்படி இருக்கச்ச அந்த வெக்டர் ஆக்சிலேட்டிங் பிளேன்ல லை ஆகிற வெக்டர், எனி வெக்டர் லையிங் இன் த ஆக்சிலேட்டிங் பிளேன். எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா, alpha r dash plus beta r double dash. இது இம்பார்ட்டன்ட். இங்க ஆல்பா பீட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட்ஸ், r dash r double dashங்கிறது வெக்டர், ஆக்சிலேட்டிங் பிளேன்ல லை ஆகிற வெக்டர். pங்கிறது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனா இல்லைன்னா அந்த ஆக்சிலேட்டிங் பிளேன்ல லை ஆகிற வெக்டர் வந்து எப்படி டினோட் பண்ணலாம்னா r alpha r dash plus beta r double dash. இது இந்த பிஜிடிஆர்பியில் ப்ரீவியஸ் இயர்ல என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா, அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேன் ஒன் டைம் கேட்டிருக்காங்க. 2007ல கேட்ட கொஷின் அது. ஆர் டபுள் டேஷ் வந்து ஈக்குவல் டு 0ங்கிறது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். அந்த இது இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பிளேன் என்னதுன்னா நார்மல் பிளேன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா டேஞ்சன்ட் பார்த்தோம், அடுத்தது ஆக்சிலேட்டிங் பிளேன் பார்த்தோம். டேஞ்சன்ட்னா அங்கே என்னதுன்னா 2 consecutive பாயிண்ட்ஸ் வரும். அதோட ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்னா, டேஞ்சன்டோட ஆர்டர் வந்து n greater than or equal to 1. இதோட ஆர்டர் ஆக்சிலேட்டிங் பிளேன் வந்து என்னதுன்னா 2 நெய்பரிங் பாயிண்ட்ஸ் வரும். அதோட ஆர்டர் வந்து greater than or equal to 2 வரும். இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது என்னதுன்னா, இப்போ அடுத்த பிளேன் என்ன பார்க்க போறோம்னா நார்மல் பிளேன். நார்மல் பிளேன் என்னதுன்னா, நார்மல் பிளேன் ஒன்றும் இல்லை, ஆக்சிலேட்டிங்க்கு பர்பண்டிகுலரா இருக்க பிளேன் தான் என்னது நார்மல் பிளேன்னு சொல்றாங்க. பேரலல் இல்லை, பர்பண்டிகுலர். ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது பார்த்து செலக்ட் பண்ணோம். நார்மல் பிளேன் வந்து எப்படி இருக்கும்னா ஆக்சிலேட்டிங் பிளேனுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும். அடுத்த டாபிக், அடுத்த ஹெட்டிங் வந்து நார்மல் பிளேன். நார்மல் பிளேன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கா, பர்பண்டிகுலர் டு ஆக்சிலேட்டிங் பிளேன். டேஞ்சன்ட்னு போட்டுறக்கூடாது, அங்க என்னதுன்னா பர்பண்டிகுலர் டு ஆக்சிலேட்டிங் பிளேன். இப்போ இதுல வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிலேட்டிங் பிளேனுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேன் வந்து கண்டுபிடிக்கலாம்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
இந்த ஆக்சிலேட்டிங் பிளேன்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க, அந்த ஈக்குவேஷன்ஸும் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளமும் கேட்பாங்க. அதனால ஆக்சிலேட்டிங் பிளேனுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கணும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ணி காட்டுறேன். அதே மெத்தட் தான் எல்லா ப்ராப்ளம்ஸும் வரும். அதுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேன்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த ஈக்குவேஷன்ஸை வந்து தரவா படிச்சுட்டு போனோம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேன் அட் எ ஜெனரல் பாயிண்ட். அட் எ ஜெனரல் பாயிண்ட் ஆன் எ கியூபிக் கர்வ்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கியூபிக் கர்வ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் u கியூப். கியூப் வரைக்கும் இருக்கா கியூபிக் கர்வ். இப்போ ஆர் வெக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேன் என்னது? ஆர் மைனஸ் ஆர் கமா ஆர் டாட் ஆர் டபுள் டேஷ். அங்கே வந்து ஆர் டேஷ் டபுள் டேஷ்னு கொடுத்துருப்பேன். ஆர் டேஷை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஆர் டாட்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆர் டபுள் டேஷை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா ஆர் டபுள் டாட்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கொஸ்டின்ல வந்து இப்படியும் கேட்டிருப்பாங்க, டேஷ் வச்சும் கேட்டிருப்பாங்க, டாட் வச்சும் கேட்டிருப்பாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேன் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணும். இப்போ ஆர் மைனஸ் ஆர், நம்மளுக்கு ஆர் வெக்டர் என்ன தெரியும்? யூ ஸ்கொயர் யூ கியூப். இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? எக்ஸ் ஒய் இசட். ஆர் வெக்டருக்குள்ள எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் கோஆர்டினேட், ஒய் கோஆர்டினேட், அடுத்து இசட் கோஆர்டினேட். எக்ஸோட வேல்யூ இங்க என்னது? இப்ப ஃபார்முலா எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய், இது கேபிட்டல் ஒய், இசட் மைனஸ் இசட். இந்த கேபிட்டல் எக்ஸ் ஒய் இசட்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா மூவிங் கோஆர்டினேட்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த எக்ஸ் ஒய் இசட்லாம் எப்படி இருக்கும்? மூவிங் கோஆர்டினேட்டாக இருக்கும், மூவ் ஆகும். அந்த எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஒய் இசட், அந்த எக்ஸ் டேஷு ஒய் டேஷு இசட் டேஷு எக்ஸ் டபுள் டேஷு ஒய் டபுள் டேஷ் இசட் டபுள் டேஷ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் அந்த வேல்யூஸ்லாம். இந்த எக்ஸ் ஒய் கேபிட்டல் எக்ஸ் ஒய் இசட்லாம் வந்து மூவிங் கோஆர்டினேட்ஸு. மற்ற வேல்யூஸ்லாம் எதுலேருந்து கால்குலேட் பண்ணலாம்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்லேருந்து கால்குலேட் பண்ணலாம். இதான் இந்த ஈக்குவேஷனோட எக்ஸ்பிளனேஷன். ஆர் எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட். அடுத்தது என்னது? ஆர் டபுள் டேஷ்னா என்னது? டபுள் டாட். எக்ஸ் டபுள் டாட் ஒய் டபுள் டாட் இசட் டபுள் டாட். அடுத்தது இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஒய் இசட் தெரியும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண வேண்டியதான்.
ஃபர்ஸ்ட் x ஓட வேல்யூ என்ன x equal to u y equal to u square அடுத்தது z equal to u cube இப்போ x dot வேணும் x dot வேணும்னா ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம் u டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 அடுத்தது y dot டிஃபரன்ஷியேட் பண்ணா 2u அடுத்தது என்ன தேவை z dot தேவை z dot ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 into u square x power n ஃபார்மேட்ல இருக்கு அதை n into x power n minus 1ங்கிற ஃபார்மேட்ல அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம் அடுத்தது x double dot x double dot ஓட வேல்யூ என்னது u டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 அடுத்தது y double dot u பண்ணா 1ங்கிறது கான்ஸ்டன்ட் அது திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும் அடுத்த y double dot பண்ணும்போது 2u பண்ணா 2 அடுத்தது z double dot 3 into 2 into u ன்னு வரும் அது என்ன பண்ணலாம் 6u ன்னு எழுதலாம் இப்போ எல்லா வேல்யூஸும் தெரியும் அதை எடுத்துட்டு வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான் x மைனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்மால் எக்ஸ் ஒய்லாம் என்னது u ஸ்கொயர் u கியூப் அதான் போட்டிருக்கேன் y மைனஸ் u ஸ்கொயர் அடுத்து z மைனஸ் u கியூப் இந்த ஆக்சிலேட்டிங் ஈக்குவேஷனும் இம்பார்ட்டன்ட் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸும் இம்பார்ட்டன்ட் x டாட்டோட வேல்யூ என்னது 1 y டாட்டோட வேல்யூ வந்து 2u z டாட்டோட வேல்யூ வந்து 3u ஸ்கொயர் அடுத்து x டபுள் டாட்டோட வேல்யூ வந்து 0 2 6u இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டியதான் x minus u 12u square 6 2s are 12 u square 3 2s are 6u square அடுத்தது மைனஸ் y minus u square அதை பண்ணா என்ன ஆகும் 6u 1 into 6u வந்து 6u அடுத்தது 3 into 0 into 3u square 0 அடுத்து plus z minus u cube இது 1 into 2 2 0 into 2u வந்து 0 equal to 0 இப்போ டிட்டர்மினன்ட்டை சால்வ் பண்ண வேண்டியதான் x minus u 6u square y minus u square into 6u plus z minus u cube into 2 equal to 0 இப்போ உள்ளார வேல்யூஸ் அப்ளை பண்ண வேண்டியதான் 6u square x minus 6u cube minus 6uy minus plus 6u cube
2z minus 2u cube equal to 0. இப்போ இதை சால்வ் பண்ணால் minus 6u cube plus 6u cube கேன்சல் ஆகிடும். இப்போ 2 காமனாக வெளில எடுத்தா 3u square x minus 3uy plus z minus u cube. இந்த 2 வந்து ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் 0 இன்ட்டுன்னு ஆகும், 0 divided by 2 ஆகும், அது கேன்சல் ஆகிடும். அப்போனா ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 3u square x minus 3uy plus z minus u cube. இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேன். இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி எந்த இது கேட்டாலும் இதில் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதான். ஆக்சிலேட்டிங் பிளேன் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக், அது ப்ராப்ளமும் அந்த ஈக்குவேஷனும் பார்த்துக்கோங்க. அது மாதிரி கர்வ் இன் ஸ்பேஸை கர்வை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, இது வந்து இம்பார்ட்டன்ட், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கர்வை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா சிங்கிள் பேராமீட்டர்ல தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். நம்ம போர்ஷன்ல வந்து கர்வும் இருக்கு, சர்ஃபேஸ் இருக்கு. கர்வுக்கும் சர்ஃபேஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கர்வை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா சிங்கிள் பேராமீட்டர், அப்படி இல்லைன்னா என்னது 1 பேராமீட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். சர்ஃபேஸை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா 2 பேராமீட்டர்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதான் வந்து கர்வுக்கும் சர்ஃபேஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதை 1 மார்க்ல கேட்டாங்கன்னா அட்டென்ட் பண்ணும். கர்வ் வந்து சிங்கிள் பேராமீட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணும், சர்ஃபேஸ் வந்து 2 பேராமீட்டர் வரும். இதை இப்போ நோட்ல எழுதி வச்சுக்கோங்க, நோட்டுன்னு போட்டு. இதான் கர்வுக்கும் சர்ஃபேஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கர்வ்ல வந்து இப்போ நம்ம எதை வச்சு பார்த்துருக்கோம்னா வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷனை வச்சு தான் கர்வ் வந்து சால்வ் பண்ணுவோம். அதனால கர்வ்ல வந்து என்ன வரும்னா வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன் வரும். அடுத்து பார்த்து ஃபர்ஸ்ட் ரெகுலர் ஃபர்ஸ்ட் வந்து சிங்குலர் பாயிண்ட்னா அது வந்து என்ன சொன்னோம், ஆர் டாட்டோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 சொன்னோம். அதுவே ரெகுலர் பேராமீட்டர் அப்படின்னா ரெகுலரா இருந்துச்சுன்னா என்ன ஆகுதுன்னா dr by நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆர் டாட் வந்து என்னது நாட் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது என்னன்னு பார்த்தோம், சிங்குலர் பாயிண்ட். இங்க ரெகுலர் பாயிண்ட்னா ஆர் டாட்டோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0. சிங்குலருக்கும் ரெகுலருக்கும் இதான் டிஃபரெண்ட். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது சிங்குலர் பாயிண்ட், நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ரெகுலர் பாயிண்ட். ஒரு கண்டென்ட் படிச்சீங்கன்னா அது கூட ரிலேட் ஆகிறது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி படிச்சீங்கன்னா ஞாபகம் இருக்கும். சிங்குலர் பாயிண்ட்டும் ரெகுலர் பாயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க.
அது மாதிரி கர்வ்னா வந்து சிங்கிள் பேராமீட்டர், சர்ஃபேஸ்லனா 2 பேராமீட்டர் வரும். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இதுவும் ஒரு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பார்த்துட்டோம். இது என்னதுன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் என்னதுன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் பிளஸ் லாம்டா டி வெக்டர். அது வந்து ஈக்குவேஷன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா கார்ட்டீசியன் ஃபார்ம் பார்க்க போறோம். எல்லாத்தையும் வந்து குழப்பிக்க கூடாது, இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். அதனால ஃபார்முலாஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது மாதிரி என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. சிங்குலர் பாயிண்ட், ரெகுலர் பாயிண்ட், கர்வ், சர்ஃபேஸ். கர்வ்னா ஒரே பேராமீட்டர் வச்சிருக்கோம். அது எப்படி அது கர்வ்ல வந்து எதை வச்சு சால்வ் பண்றோம்னா வெக்டர் வேல்யூட் ஃபங்க்ஷன் வச்சு சால்வ் பண்ணுவோம். அது மாதிரி சர்ஃபேஸ் வந்து 2 பேராமீட்டர்ஸ். இப்போ வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பார்த்துட்டோம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் த ஆக்சிலேட்டிங் பிளேன் பார்த்துட்டோம். அடுத்து நார்மல் பிளேன் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் இன் கார்ட்டீசியன் ஃபார்ம்ல பார்க்க போறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட்டும் கார்ட்டீசியன் ஃபார்மையும் குழப்பிக்க கூடாது, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸா பார்த்துக்கணும். நான் எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா எதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கேட்டிருக்காங்கன்னு சொல்றேனோ அதெல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. இதெல்லாம் பார்த்தாலே இந்த யூனிட்ஸ்ல வந்து ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் புதுசா எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிறதுல தான் என்னதுன்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அதே தான் திருப்பி வரும். அதனால டிஃபரன்ஷியல் ஜியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் வந்து இதுல கொஞ்சம் சின்ன யூனிட் தான் மற்ற யூனிட் கம்பேர் பண்ணும்போது. அதனால இதுல இருக்க எல்லா டாபிக்கும் வந்து என்ன இம்பார்ட்டன்ட் எல்லா டாபிக்கும் சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. இதுல இருக்க கான்செப்ட்ஸ் வந்து இந்த நம்ம சிலபஸ்ல வந்து கம்மி. அந்த கான்செப்ட்ஸ்குள்ளே தான் அவங்க மாத்தி கொஸ்டின் எடுத்தாகணும். அதனால ஒரு வருஷத்துலயும் ஒரு டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்துருது. அதனால எல்லா டாபிக்ஸும் நான் அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும், எல்லா கொஸ்டின்ஸும் இந்த யூனிட்ல இருந்து அட்டன் பண்ணிடலாம். ஆனா என்னன்னா அந்த ஈக்குவேஷனும் அந்த ஃபார்முலாஸ்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்கணும். இதுல வந்து தியரி டைப்புக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களோ அது ப்ராப்ளமும் தியரியும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இந்த யூனிட்டுக்கு மட்டும் தியரிக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். தியரி கொஸ்டின்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்ப கார்ட்டீசியன் ஃபார்முக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் இன் கார்ட்டீசியன் ஃபார்முக்கு ஃபார்முலா சொல்றேன். இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால இந்த ஃபார்முலா கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் மார்க் போட்டு எங்கெங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அதெல்லாம் ரிவிஷன் பண்றப்ப அப்பதான் ஈஸியா இருக்கும். அந்த இம்பார்ட்டன்ஸ்லாம் ரீகால் பண்ணிட்டு போறப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் ஒய் வரும், பக்கத்துல ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் வரும். இந்த கேபிட்டல் எக்ஸ் ஒய் இசட்லாம் மூவிங் கோஆர்டினேட்ஸ். ஏன்னா அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸை ரெஃபர் பண்ணி இருக்கும். அதனால ஆப்ஜெக்ட்ஸ் மூவ் ஆக அந்த கோஆர்டினேட்ஸும் சேஞ்ச் ஆகும். அதனால தான் இந்த கேபிட்டல் எக்ஸ் ஒய் இசட்லாம் மூவிங் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்முலாலாம் வெறும் ஃபார்முலா மட்டும் படிக்க கூடாது, அதுல ஈச் அண்ட் எவ்ரிதிங் என்ன ரெப்ரசன்ட்ஸ் பண்ணுதுன்னு தெரியணும். அப்பதான் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல வந்து ஆப்ஷன் டெலீட் பண்றப்ப நம்மளுக்கு அந்த கான்செப்ட்ஸ்ல இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சாதான் அந்த ஆப்ஷனை வந்து ஈஸியா டெலீட் பண்ணிட்டு கம்மி ஆப்ஷனை வச்சு சால்வ் பண்ண முடியும். இப்ப இதான் வந்து என்னதுன்னா கார்ட்டீசியன் ஃபார்மோட ஃபார்முலா.
இது எதோட ஃபார்முலானா டான்ஜென்ட்டுக்கான ஃபார்முலா. மாற்றி மாற்றி அங்கே போட்டக்கூடாது. டான்ஜென்ட் வந்தால் தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு கொஷின் வச்சு சால்வ் பண்ணலாம் இந்த ஃபார்முலாவை. Find the equation of the tangent. At the point U on the circular helix. சர்க்குலர் ஹெலிக்ஸுக்கும் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். அந்த சர்க்குலர் ஹெலிக்ஸுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டிஃபரன்ஷியல் ஜாமெண்ட்ரியில். எல்லா இடத்துலையுமே சர்க்குலர் ஹெலிக்ஸ்ன்னு தான் வரும். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் அட் த பாயிண்ட் U on the circular helix. ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x equal to a cos u a sin u z equal to cu. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த டான்ஜென்ட் என்ன சொன்னோம்? x மேலே இருக்கா, அதில் அப்ளை பண்ண வேண்டியதான். x y வேல்யூவை கீழே வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும் சிங்கிள் டைம். x minus a cos u divided by x dot oda value cos u apana minus sin u, a sin u equal to y minus a sin u divided by sin u apana cos u z minus cu divided by z dot. Z dot value c oda u oda value 1. So z minus cu divided by 1. இதான் வந்து என்னது required equation of the tangent line Cartesian formula. x y z வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது என்னது கார்ட்டீசியன் ஃபார்முக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்போனா எக்ஸ் மைனஸ் அங்கே வந்து ஏன் கார்ட்டீசியன் ஃபார்ம்னு ரெப்ரசன்ட் பண்ணாமல் வெறும் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு குழம்பிக்க கூடாது. எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸ் கொடுத்தாலே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்க வேண்டியதான் கார்ட்டீசியன் ஃபார்மை யூஸ் பண்ணி. அடுத்தது அந்த ஆர்டர் பார்த்தோம்ல, அந்த டேஞ்சன்ட்டுக்கு வந்து ஆர்டர் வந்து என்ன இருக்கும், ஆக்சிலேட்டிங் பிளேனுக்கு வந்து என்ன ஆர்டர் இருக்குன்னு, அந்த ஆர்டர்னா என்னன்ட்டு இப்போ டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். டேஞ்சன்ட் பிளேனுக்கு வந்து ஆர்டர் 1 இருக்குன்னு பார்த்தோம். ஆக்சிலேட்டிங் பிளேனுக்கு ஆர்டர் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2. அந்த டேஞ்சன்ட் டீங்கிறது 1 மாதிரி இருக்கும். அதனால அதோட ஆர்டர் எப்படி இருக்கும், 1ன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி சம் க்ளூஸை வந்து நீங்கள் ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சாதான் இந்த வேல்யூஸ்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த டி எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு 1 மாதிரி இருக்கும். அப்போனா இதோட ஆர்டர் வந்து 1. ஆக்சிலேட்டிங் பிளேன் அதுக்கு டேஞ்சன்ட்டுக்கு 1ன்னு கிளியராக இருந்துச்சுனாலே நம்மளுக்கு ஆக்சிலேட்டிங் பிளேனுக்கு என்னன்னு தெரியும், 2ன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த ஆர்டர் வந்து எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் அது. Contact of nth order. Of a curve and surface. இந்த யூனிட்ல ஒன்று கர்வ் இன்னொன்று சர்ஃபேஸ், ரெண்டுத்தை வச்சு தான் டீல் பண்ணுவோம். கர்வ்ல இருக்கா சர்ஃபேஸில் இருக்கான்ட்டு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல சிலபஸ்ல வந்து என்னென்ன இது இருக்குன்னு பார்த்துக்கணும். என்னென்ன டாபிக்ஸு
அது எப்படி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்ட்டு சிலபஸ்ல கிளியரா இருந்தாதான் அடுத்தது படிக்கிறதுக்கு எப்படி எப்படி படிக்கலாம் எந்தெந்த டாபிக்ஸ் இருக்குன்னு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது என்னதுன்னா கான்டாக்ட் ஆஃப் nth ஆர்டர் ஆஃப் ஏ கர்வ் ஆன் ஏ சர்ஃபேஸ். இப்போ வந்து nth ஆர்டர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நம்ம அங்க என்ன பார்த்தோம், ஆர்டர் 1 ஆர்டர் 2 ஆர்டர் பார்த்தோம். இங்க வந்து காமனா பேசுறதுனால nth ஆர்டரை வச்சு சொல்றேன். nth ஆர்டர் அட் u equal to u0. இதுல எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் f of u0 equal to f dash of u0. f double dash of u0. அடுத்தது fn of u0 equal to இதோட வேல்யூலாம் எப்படி இருக்கும், 0வா இருக்கும். ஆனா fn plus 1 fn plus of u0 வேல்யூ மட்டும் எப்படி இருக்கும்னா not equal to 0வா இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அதோட ஆர்டர் என்னது, nth ஆர்டர் இருக்கு. இதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னதுன்னா n plus 1. n ஆர்டர் இருந்துச்சுன்னா அந்த n ஆர்டர் வரைக்கும் 0 வந்துச்சுன்னா அது nth ஆர்டர். n plus 1க்கு வந்து not equal to 0 வந்துச்சுன்னா அதுக்கு n plus 1 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். ஆர்டர் கேட்டாங்கன்னா nth ஆர்டர் சொல்லணும், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டாங்கன்னா n plus 1 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். ஏன்னா n plus 1ல not equal to 0 வருது, அதனால n plus 1 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்பனா 3 ஆர்டர் இருந்துச்சுன்னா ஒரு இதுக்கு இப்போ 2 ஆர்டர் இருந்துச்சுன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்குன்னா 3 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வரும். ஆர்டர் வந்து 2ஆ இருந்துச்சுன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அதோட 1 எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்பனா 3 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். அப்பனா என்ன சொல்றாங்கன்னா இதுல n plus 1 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்தது சம் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்ல. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின், ஆக்சிலேட்டிங் பிளேனுக்கு எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சிலேட்டிங் பிளேனோட ஆர்டர் என்ன சொன்னோம், 2ன்னு சொன்னோமா. அப்பனா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எத்தனை இருக்கும், 3 இருக்கும். ஆக்சிலேட்டிங் பிளேனோட ஆர்டர் என்ன சொன்னோம், n greater than or equal to 2. அப்ப அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எப்படி இருக்கும், 3 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அடுத்தது ஆக்சிலேட்டிங் சர்க்கிள். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். இங்க வந்து ஆக்சிலேட்டிங் பிளேன் எழுதியிருக்கோம். இது ஆக்சிலேட்டிங் பிளேனுக்கு. இதை நோட்டுன்னு போட்டு இது எல்லாத்தையும் இம்பார்ட்டண்டா பார்த்துக்கணும். ஆக்சிலேட்டிங் சர்க்கிள் அடுத்தது ஆக்சிலேட்டிங் சர்க்கிள் வந்து எப்படி இருக்கும்னா 3 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். அடுத்தது k equal to 0. k equal to 0ன்னா என்னது, கர்வச்சர் வந்து 0வா இருக்கும். அண்ட் tau equal to 0.
டவுனா டார்ஷன். டார்ஷன் வந்து கர்வேச்சரும் டார்ஷனும் 0வா இருந்துச்சுன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னதுன்னா அட்லீஸ்ட் 4 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அதுக்கு எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னா ரெண்டுமே வேல்யூ 0 இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 4 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கிடைக்கும். அடுத்தது curve and surface. curve and surface க்கு 1 point of contact. அடுத்தது curve and plane. curve and plane க்கு 3 point of contact இருக்கும். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சிலேட்டிங் பிளேன்ல என்ன கண்டுபிடிப்போம், எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ் கண்டுபிடிப்போம், எக்ஸ் டபுள் டேஷ் ஒய் டபுள் டேஷ் இசட் டபுள் டேஷ் கண்டுபிடிப்போம்னு பார்த்தோம். அடுத்தது இன்னும் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் தான். டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் அதில் கண்டென்ட் கம்மி. அதனால எல்லா இருக்கிற டாபிக்ஸ்லேருந்து தான் மாற்றி மாற்றி கொஷின்ஸ் வரும். அதனால இருக்கிற எல்லா டாபிக்ஸும் ஃபுல்லாக கிளியராக படிச்சுக்கோங்க. இதில் வந்து தியரி கொஷின்ஸும் நிறைய கேட்பாங்க. ஃபைண்ட் த பிளேன் that has 3 point of contact. At the origin. At the origin na 0 point la. With the curve. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னா 3 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு. இது என்ன பிளேன்லாம் கொடுக்கல, ஃபைண்ட் த பிளேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து 3 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் அட் த ஆரிஜினுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேனுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா எங்கே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஆரிஜினில் இருக்கப்ப கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த வேர்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஷினில் ஒரு வேர்டை மிஸ் பண்ணிங்களானே ஆன்சர் வராது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஃபைண்ட் த பிளேன் தட் ஹாஸ் 3 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அட் த ஆரிஜின். அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் அட் த ஆரிஜினுக்கு எழுதணும். என்னதுன்னா எல் எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் என்இசட் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் எக்ஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கர்வுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஈக்குவல் டு u பவர் 4 மைனஸ் 1.
y ஓட வேல்யூ u cube minus 1. அடுத்து z ஓட வேல்யூ u square minus 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x ஓட வேல்யூ தெரியும், நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்ஜின் கொடுத்துருக்காங்க. அப்போனா x y z ஓட வேல்யூலாம் 0ன்னு எடுத்துக்கணும். அப்போனா x yக்கு zக்குலாம் வேல்யூ 0 கொடுத்து அப்ளை பண்ணால் 0 ஈக்குவல் டு u பவர் 4 மைனஸ் 1. அடுத்தது என்னதுன்னா u cube ஈக்குவல் டு u cube minus 1 equal to 0. அடுத்தது u square minus 1 equal to 0. இப்போ u ஓட வேல்யூ என்ன வரும்னா equal to 1 வரும். சால்வ் பண்ணா u ஓட வேல்யூ 1 வரும். இப்போ f of u equal to l x l x ஓட வேல்யூ u பவர் 4 minus 1 plus m u cube minus 1 plus n into u square minus 1. இதை சால்வ் பண்ண என்ன வரும், l equal to இந்த l எல்லாம் உள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. அது மாதிரி இந்த m மல்டிப்ளை பண்ணா u பவர் 4 l minus l plus u cube mu cube minus m plus nu square minus n. இது எப்படி செப்பரேட் பண்ணலாம், u பவர் 4 l plus m u cube plus n u square minus l minus m minus n. அடுத்தது u ஓட வேல்யூ என்னது 1. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கணும், f dash of u. ஃபோர் u cube டிஃபரன்ஷியேட் பண்ணா x பவர் n இருக்கு, n into x பவர் n minus 1, அதனால 4u cube plus 3u square m plus 2u n
அதில் என்னது கான்ஸ்டன்ட் எல்எம்என்லாம் கான்ஸ்டன்ட்டு 0 ஆகிடும். ஃபங்க்ஷன் ஆஃப் யூ இல்லை, அதனால 0 ஆகிடும் அந்த 3 டேர்மும். அடுத்தது எஃப் ஆஃப் யூ, யூவோட வேல்யூ 1, அதனால எஃப் டேஷ் ஆஃப் யூவோட வேல்யூ 0. 0 ஈக்குவல் டு 4u cube L plus 3u square M plus 2un. இப்போ இதில் u காமனாக இருக்கா, u காமனாக எடுத்தால் என்ன ஆகும், u into 4u square L plus 3u M plus 2n. இப்போ u அந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போனால் 0ன்னு ஆகிடும். 0 ஈக்குவல் டு 4u square L plus 3um plus 2n. இப்போ எஃப் டேஷ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எஃப் டபுள் டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து எஃப் டேஷோட ஈக்குவேஷனை வந்து 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்தது எஃப் டபுள் டேஷ். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் யூ, அதோட வேல்யூ 0 தெரியும். 0 திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். இம்ப்ளைஸ் 4u ஸ்கொயரை பண்ணால் 4 3s are 12 u L. அடுத்தது 3u பண்ணால் u ஸ்கொயர் வருது. u ஸ்கொயரை பண்ணால் 6u 6um plus 2n. இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணும். ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணால் எம்மோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா -8/3L. அடுத்தது என்னோட வேல்யூ வந்து 2L கிடைக்கும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிங்கன்னா எம்மோட வேல்யூ வந்து -8/3Lன்னு கிடைக்கும். என்னோட வேல்யூ வந்து 2L கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் வந்து என்னதுன்னா LX plus MY plus NZ equal to 0.
இதுல L-ஓட வேல்யூ வந்து 3. இப்போ இது क्वेश्चनல சப்ஸ்டிட்யூட் பண்ணா சாரி L-ஓட வேல்யூ 3 இல்ல. இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா Lx m-ஓட வேல்யூ வந்து 8/3L plus 2LZ equal to 0. இதை சால்வ் பண்ணா 3LX minus 8L plus 2LZ. இதை சால்வ் பண்ணா 3LX minus 8LY plus 6LZ. இங்கே 6 equal to 0. இந்த 3 வந்து இந்த சைடும் மல்டிப்ளை பண்ணி காமனா 3 கொண்டு வந்துட்டோம். 3 காமனா கொண்டு வந்துட்டு நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போறோம். இந்த 3 அந்த சைடு போனா 0 ஆயிடும். அப்புறம் L வந்து எல்லாத்துலயும் காமனா இருக்கு. L வந்து காமனா வெளில எடுத்து கேன்சல் பண்ணோம். 3x minus 8y plus 6z equal to 0. L equal to right hand side கொண்டு போனா cancel ஆயிடும். அப்பனா equation of the plane வந்து 3x 8y plus 6z. இந்த சம் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். Thank you, ma'am. Any doubt? If you have any doubts, we discuss in next class and continue from next. Thank you. Thank you ma'am. Thank you. இந்த போர்டில் எடுக்கிறதுக்கு நான்